ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். பார்க்குற பக்கம்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா? மழைக்கு இதமாக சூடாக நம்ம சூப் வச்சு சாப்பிட்லாம். நான் எப்படி ஆட்டுக்கால் சூப் வைப்பேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன், அதாவது 4 கால். நம்ம கால் வாங்கும்போதே கடைகள்லேயே வெட்டி கொடுக்க சொல்லிட்டோன்னா அவங்க நமக்கு வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டுக்காலில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த கறியெல்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துடும். நீங்கள் கத்தி வச்சு கூட சுரண்டிக்கலாம். நான் கையிலேயே தேய்ச்சிட்டேன், அதெல்லாம் வந்துடுச்சு. நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவிக்கோங்க, இல்லைன்னா இதுவே கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். நம்ம கறியெலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இது சுத்தமாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். என் கையில் தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி கறி இருக்கும். இது போல் நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சூப்பு வைக்கும் பொழுது அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா காலுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது. இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது போல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம அடுத்து சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் எல்லாமே சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாதி எடுத்துகிட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா தூளுப்பு சேர்க்காதீங்க, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ சமையல் செய்யும்போதும் கல்லுப்பு சேர்த்து நீங்கள் சமையல் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்லதுன்னு கூட எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு வந்து நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகு முழுசாக இருந்தால் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம 5 விசில் விடும் பொழுது அந்த காலில் இருக்க போன் கூட நல்லா வெந்து வந்துடும். அதுக்காகத்தான் நான் 5 விசில் விடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். கால்லாம் பாருங்கள் சூப்பராக வெந்து எலும்பு கூட தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் 5 விசில் விட சொன்னேன். ஸோ நான் செஞ்சுருக்க இதே முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம வந்து காரமும் அளவாக தான் போட்டிருக்கோம், இதில் பச்சை மிளகாய்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம இப்போ அந்த ஆட்டுக்கால் சூப்பை வந்து தனியாக எடுத்துட போகிறோம். சூப்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஆட்டுக்கால் வந்து கிரேவி பண்ண போகிறேன் நான். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா கிரேவி பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். நான் இப்போ அதை கிரேவி பண்ண போகிறேன். கிரேவி பண்ணுற வீடியோ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.